students. Last class நம்ம வந்துட்டு optics second chapter அந்த optics chapter வந்துட்டு 2 marks questions வந்து last வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் நம்பர் 5 acoustics அப்படிங்கற இந்த chapter பார்க்க போறோம். So acoustics அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா sound ஒலின்னு சொல்றோம்ல. So அதான் வந்து sound. So இந்த lesson வந்து எதை பேஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா sound waves, ultrasonic waves, infrasonic waves, அந்த sound waves எப்படி travel ஆகுது, எக்கோனா என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த full chapterமே இருக்கும். So அதான் வந்துட்டு யூனிட் நம்பர் 5 acoustics அப்படினா வந்துட்டு மீனிங் வந்துட்டு sound அப்படிங்கற அர்த்தம். So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் இருக்கக்கூடிய டீடைல் ஆன்சர்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். பாருங்க பேஜ் நம்பர் 72ல 4 டீடைல்ஸ் இருக்கு. இந்த 4 டீடைல்ல என்ன பார்க்க போறோம்னா first 2 டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன டீடைல்னு பாருங்க. First one is what are the factors that affect the speed of sound in gases? So வந்துட்டு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு சவுண்ட் அதாவது வந்துட்டு சவுண்டோட ஸ்பீடை வந்துட்டு கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த சவுண்டோட ஸ்பீடை வந்துட்டு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் மீன் பை ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்? ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா explain the reflection of the boundary of the rarer medium. So rarer மீடியத்தோட பவுண்டரியில் வந்துட்டு சவுண்டோட ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் explain the reflection at the boundary of a denser medium, அதாவது அடர்த்தியான ஸோ டென்சர் மீடியத்தில் இருக்கும்போது அதோட பவுண்டரியில் டென்சர் மீடியத்தோட பவுண்டரியில் இருக்கும்போது இந்த சவுண்டோட ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க செகண்ட் ஒன். Third one is explain the reflection at curved surfaces. So curved surfacesல இருக்கும்போது இந்த சவுண்டோட ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் டீட்டெயில். ஸோ இந்த 2 டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் what are the factors that affect the speed of the sound in gases? ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு கேஸஸில் இருக்கக்கூடிய ஸ்பீடோட சவுண்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 61ல் இருக்குது. பாருங்கள் பேஜ் நம்பர் 61ல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அந்த ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் முடியுது. இதான் வந்துட்டு அந்த கொஸ்டினோட ஆன்சர். என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இஸ் டென்சிட்டி, செகண்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இந்த 3 ஃபேக்டர்ஸும் தான் வந்துட்டு ஒரு சவுண்டோட ஸ்பீடை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. The velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of gas. அதாவது வந்துட்டு ஒரு கேஸில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்டோட வெலாசிட்டி வந்துட்டு எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸோட டென்சிட்டியோட ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்கிறாங்க. ஸோ விங்கிறது வெலாசிட்டி இஸ் directly inversely proportional to square root of 1/d அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Hence the velocity decreases as the density of the gas increases. ஸோ ஒரு கேஸோட டென்சிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக அந்த கேஸில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இஸ் டென்சிட்டி, எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. ஸோ the velocity of a sound in a gas, ஒரு கேஸில் இருக்க சவுண்டோட வெலாசிட்டி வந்துட்டு is inversely proportional to the square root of density of gas. ஒரு கேஸில் இருக்கக்கூடிய டென்சிட்டிக்கு வந்துட்டு இன்வர்ஸ்னால் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ அதனால வெலாசிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு கேஸில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். எப்போ டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் இருக்கக்கூடிய அந்த கேஸோட டென்சிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கேஸில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன், எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. செகண்ட் ஃபேக்டர் பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்னால எப்படி வந்துட்டு அது வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. The velocity of sound in a gas
is directly proportional to the square root of its temperature. So ஒரு சவுண்டோட வெலாசிட்டி, ஒரு கேஸில் இருக்கக்கூடிய சவுண்டோட வெலாசிட்டி வந்து எதுக்கு டைரக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த கேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்துட்டு டைரக்டாக இருக்கும். The velocity of sound in a gas increases with temperature. ஸோ ஒரு கேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கேஸில் இருக்கக்கூடிய சவுண்டோட வெலாசிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். V is directly proportional to square root of T. So Vங்கிறது velocity is directly proportional to square root of T. Tங்கிறது வந்துட்டு temperature. So temperatureோட ஸ்கொயருக்கு வந்துட்டு அந்த velocity வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். Velocity at temperature T is given by the following equation. Vt is equal to V0 plus 0.61 T into ms to the power minus 1. ஸோ ஒரு டெம்பரேச்சரோட வெலாசிட்டி ஒரு டெம்பரேச்சர் டீயில், அதாவது வந்துட்டு ஒரு கேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டீயில் வெலாசிட்டியை வந்துட்டு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் கொடுப்பாங்க. விடி அதாவது வந்துட்டு டெம்பரேச்சர் டீங்கிறது வந்துட்டு டெம்பரேச்சர் வி இஸ் ஈக்குவல் டு V0 plus 0.61 T into ms to the power minus 1. Here V0 is the velocity of the sound in gas at 0 degree Celsius. ஸோ V0 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டோட வெலாசிட்டி, அதாவது கேஸில் இருக்கக்கூடிய சவுண்டோட வெலாசிட்டி எந்த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு எவ்வளோ டிகிரி வந்துட்டு இருக்குது, எவ்வளோ சவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதான் வந்துட்டு V0. ஃபார் ஏர் V0 is equal to 331 ms to the power minus 1. ஸோ ஏரில் பார்த்தீங்கன்னா ஏருக்கு V0ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 331 ms to the power minus 1. Hence, the velocity of the sound changes by 0.61 ms to the power minus 1 when the temperature changes by 1 degree Celsius. ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆக சவுண்டோட வெலாசிட்டி வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0.61 ms to the power minus 1 இந்த அளவுக்கு வந்துட்டு அது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ செகண்ட் ஃபேக்டர் என்ன, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ஒரு கேஸில் இருக்கக்கூடிய சவுண்டோட வெலாசிட்டி வந்துட்டு எதுக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸோட டெம்பரேச்சருக்கு வந்துட்டு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ ஒரு கேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த கேஸில் இருக்கக்கூடிய சவுண்டோட வெலாசிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்கிறாங்க V is directly proportional to square root of T. ஸோ அது எந்த ஈக்குவேஷனால் கொடுப்பாங்க அப்படின்னா Vt is equal to V0 plus 0.61 T into ms to the power minus 1. ஸோ V0 அப்படிங்கிறது வந்துட்டு velocity of sound in gas at 0 degree Celsius. ஸோ ஒரு கேஸ் வந்து 0 degree Celsius அந்த டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதோட சவுண்டோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா V0ல இருக்கும். ஸோ அதாவது வந்துட்டு அந்த சவுண்டோட வெலாசிட்டி வந்துட்டு எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 0.61 ms to the power minus 1 சேஞ்ச் ஆகும். எப்போ அப்படின்னா அந்த கேஸோட டெம்பரேச்சர் வந்துட்டு ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கு மாறும்போது இன்க்ரீஸ் ஆக இது வந்துட்டு சேஞ்ச் ஆகும், இவ்வளோ வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் ஃபேக்டர், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ லாஸ்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. when humidity increases, ஸோ ஹியூமிடிட்டி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஈரப்பதம். ஸோ வந்துட்டு ஹியூமிடிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக அந்த சவுண்டோட ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் why you can hear sound from long distance clearly during rainy season. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் இருக்கும்போது லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்தில் இருந்து பேசினாலும் நம்மளால் கிளியராக கேட்க முடியும், சவுண்டை வந்துட்டு கிளியராக வந்துட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு fourth factor, effect of relative humidity. So first one is effect of density. So அதை எப்படி சொல்லுவோம், V is inversely proportional to square root of 1 by D.
Second one is effect of temperature. V is directly proportional to square root of T. Third one is effect of relative humidity. So வந்துட்டு humidity வந்துட்டு increase ஆகும்போது சவுண்டோட ஸ்பீடு வந்துட்டு increase ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 3 factors that affect the sound in gases. So velocity of sound in gases. So gasesல இருக்கும்போது அந்த சவுண்டோட வெலாசிட்டியை வந்துட்டு இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். செகண்ட் டீட்டெயில் பாருங்கள். வாட் இஸ் மீன் பை ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்? ஸோ ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுதணும். இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 62 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 ஆன்சர்ஸ், அதாவது ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் பவுண்ட்ரி ஆஃப் ரேர் அண்ட் மீடியம் வந்துட்டு பேஜ் நம்பர் 63 இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் பவுண்ட்ரி ஆஃப் எ டென்சர் மீடியம் வந்துட்டு பேஜ் நம்பர் 63 இருக்குது. அண்ட் தேர்ட் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் வந்துட்டு பேஜ் நம்பர் 63. இந்த மூணுமே வந்துட்டு பேஜ் நம்பர் 63 இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். சவுண்டோட ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். when sound waves travel in a given medium and strike the surface of another medium, they can be bounced back into the first medium. This phenomenon is known as reflection. ஸோ வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு ஒரு மீடியத்தில் வந்துட்டு ட்ராவல் ஆகுது, அதாவது கொடுத்துருக்க மீடியத்தில் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகி எங்கே போய் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா இன்னொரு மீடியத்தோட சர்ஃபேஸில் போய் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அப்படி ஸ்ட்ரைக் ஆகும்போது அது வந்துட்டு பவுன்ஸ் ஆகி, அதாவது வந்துட்டு அதில் பட்டு மறுபடியும் வந்துட்டு அதோட ஒரிஜினல் ஃபஸ்ட்டு எந்த மீடியத்தில் ட்ராவல் ஆச்சோ அதே மீடியத்துக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ அதைத்தான் அந்த ஃபினோமினனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு சவுண்டு வேவ் இருக்குது, அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மீடியத்தில் வந்துட்டு ட்ராவல் ஆகி போய் இன்னொரு மீடியத்தோட சர்ஃபேஸில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அப்படி ஸ்ட்ரைக் ஆகும்போது அது வந்துட்டு பவுன்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு எந்த மீடியத்தில் ட்ராவல் பண்ணுச்சோ அதே மீடியத்துக்கு வந்துட்டு அது வந்துடும். அந்த ஃபினோமினனை தான் நம்ம வந்துட்டு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when sound waves travel in a given medium and strike the surface of another medium, they can be bounced back into the first medium. This phenomenon is known as ரெஃப்ளெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன், இது வந்து வேறு டயக்ராம். இப்போ வந்துட்டு ஒரு மீடியத்தில் வந்துட்டு ஒரு வேவ் சவுண்ட் வேவ் வந்துட்டு ட்ராவல் ஆகுதுன்னு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. இங்கே ஒரு வால், இது வந்துட்டு இன்னொரு மீடியம். ஸோ இப்படி போய் அந்த வாலில் ஸ்ட்ரைக் ஆன உடனேயும் அந்த ஸ்ட்ரைக் ஆனோடனே இது மறுபடியும் பவுன்ஸ் ஆகி அது எந்த மீடியத்தில் ட்ராவல் பண்ணிடுச்சோ அந்த மீடியத்துக்கே திரும்பி ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சவுண்ட், ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when sound waves travel in a given medium and strike the surface of another medium, they can be bounced back into the first medium. This phenomenon is known as reflection. So இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு what is reflection of sound அப்படிங்கிற ஆன்சர். Next one is explain the reflection of the boundary of rarer medium. For first subdivision என்ன, rarer மீடியத்தில் வந்துட்டு அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும். ஸோ rarer மீடியத்தோட பவுண்ட்ரியில் வந்துட்டு அதோட ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதுக்கு ஆன்சர் பாருங்கள். Consider a wave traveling in a solid medium striking on the interface between the solid and the air. ஸோ வந்துட்டு ஒரு வேவ் வந்துட்டு ஒரு சாலிட் மீடியத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி ட்ராவல் ஆகும்போது அது எங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணுது, எங்கே போய் படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் அண்ட் ஏர் ரெண்டுத்துக்கும் நடுவில் போய் படுது. The compression exerts a force F on the surface of the rarer medium. ஸோ கம்ப்ரெஷனாக தெரியும், சுருங்கிறது. ஸோ அந்த கம்ப்ரெஷன் என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸாக வந்துட்டு ரேரர் மீடியத்தோட சர்ஃபேஸில் போயிட்டு எக்ஸர்ட் ஆகுது. As rarer medium has smaller resistance for any deformation, the surface of the separation is pushed backwards. ஸோ ரேரர் மீடியத்துக்கு ஸ்மாலர் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால அதோட சர்ஃபேஸ் வந்துட்டு எப்படி இதாகுது, பேக்வர்ட்ஸ் பின்னாடி பாகமாக வந்துட்டு புஷ் ஆகிடுது. As the particles of the rarer medium are free to move, a rare fraction is produced at the interface. ஸோ வந்துட்டு அந்த ரேரர் மீடியத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுனால அங்கே என்ன ப்ரொடியூஸ்ன்னு பார்க்கணும்னா ரேர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே அறிய முடியாத ஒரு இது வந்துட்டு ஒரு வேவ் வந்துட்டு அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. Thus
compression is reflected as a rare fraction and a rare fraction travels from the right to left. So compression வந்துட்டு எப்படி reflect ஆகுது, rare fraction வந்துட்டு reflect ஆகுது. ஸோ அந்த rare fraction தான் வந்துட்டு right to left வந்துட்டு travel ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ reflection at boundary of rare and medium பார்க்கும்போது ஒரு வேவ் வந்துட்டு சாலிட் மீடியத்தில் வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வேவ் வந்துட்டு எங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு எங்கே போய் படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் அண்ட் ஏர் ரெண்டுத்துக்கும் நடுவில் போய் படுது. ஸோ அப்படி படும்போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸர்ட் ஆகுது. எங்கே அப்படின்னா அந்த ரேர் மீடியத்தோட சர்ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸர்ட் ஆகுது. ஸோ ரேர் மீடியத்துக்கு ஸ்மாலர் ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த சர்ஃபேஸ் ரேர் மீடியத்தில் அந்த அந்த ஃபோர்ஸோட அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது அது வந்துட்டு பேக்வேர்ட்ஸ் வந்துட்டு புஷ் ஆகிடுது. ஸோ அதனால ரேர் மீடியம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகுது. ஸோ அதனால அங்கே அந்த இன்டர்ஃபேஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ரேர் ஃப்ராக்ஷன் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கம்ப்ரெஷன் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரேர் ஃப்ராக்ஷனாக மாறுது. ஸோ அதனால அந்த ரேர் ஃப்ராக்ஷன் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரேர் அண்ட் மீடியம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் த ரெஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் த டென்சர் மீடியம். ஸோ டென்சர் மீடியத்தோட பவுண்ட்ரியில் ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எ லாங்கிட்யூனல் வேவ் travels in a medium in the form of compressions and rarefaction. ஸோ வந்துட்டு ஒரு லாங்கிட்யூனல் வேவ் வந்துட்டு எதில் ட்ராவல் ஆகும், ஒரு மீடியத்தில் வந்துட்டு ட்ராவல் ஆகிருக்கு. எந்த ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன். ஸோ கம்ப்ரெஷனாக சுருங்கிறது. ஸோ அந்த இதுலேயும் ரேர்ஃபேக்ஷனாக வந்துட்டு ஒரு புதுசாக வரக்கூடிய ஒன்று ரேர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு ஃபார்ம்லேயும் வந்துட்டு இந்த லாங்கிட்யூனல் வேவ் வந்துட்டு ஒரு மீடியத்தில் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. சப்போஸ் எ கம்ப்ரெஷன் ட்ராவலிங் இன் எ ஏர் from left to right reaches a rigid wall. சப்போஸ் அந்த கம்ப்ரெஷன் அந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த வேவ் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் அந்த இதில் மூவ் ஆகி ஒரு ரிஜிட் வால்வை போய், அதாவது ரிஜிடாக இருக்கக்கூடிய ஒரு வாலை போயிட்டு அதை ரீச் பண்ணும்போது the compression exerts a force F on the rigid wall. ஸோ இந்த ரிஜிட் வாலில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸர்ட் ஆகும். In return the walls exert an equal and opposite reaction R is equal to minus F on the air molecule. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் எஃப் வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த ரிஜிட் வால் மேலே எக்ஸர்ட் ஆகும்போது அந்த வாலும் வந்துட்டு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை வந்துட்டு எக்ஸர்ட் கொடுக்கும். This results in a compression near the rigid wall. ஸோ இதுதான் வந்துட்டு ரிஜிட் வால் பக்கத்தில் ஒரு கம்ப்ரெஷன் வருது. Thus compression traveling towards the rigid wall is reflected back as a compression. ஸோ வந்துட்டு அந்த ரிஜிட் வாலை நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் வந்துட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி கம்ப்ரெஷனாக வருது. தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கம்ப்ரெஷன் இஸ் ரிவர்ஸ். ஸோ அதனால அந்த கம்ப்ரெஷனோட டைரக்ஷன் வந்துட்டு ரிவர்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் போயிட்டுருக்கு, மறுபடியும் ரைட் டு லெஃப்ட் வருது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேவ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ நோக்கி, அதாவது ரிஜிட் வால்வில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரிஜிட் வால்வை நோக்கி போகும்போது அந்த ரிஜிட் வால்வில் போய் அது பட்ட உடனே அங்கே வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. ஸோ அப்படி வந்துட்டு இந்த வேவ் வந்துட்டு இந்த ரிஜிட் வால்வ் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது அந்த ரிஜிட் வால்வும் ஈக்குவலான ஃபோர்ஸை வந்துட்டு அந்த வேவில் கொடுக்குது. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த வேவோட டைரக்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டுருக்கு, இப்போ வந்துட்டு இப்படி போகுது, அதோட டைரக்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் அட் பவுண்ட்ரி ஆஃப் டென்சர் மீடியம். ஸோ டென்சர் மீடியத்தில் இந்த சவுண்டோட ரிஃப்ளெக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் இஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் எ பிளேன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸில் வந்துட்டு சவுண்டோட ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும். when sound waves are reflected from a plane surface, the reflected waves travel in a direction according to the law of reflection. ஸோ வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு ஒரு பிளேன் சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த ரெஃப்ளெக்டட் வேவ்ஸ் வந்து எப்படி ட்ராவல் ஆகும், அந்த டேரக்ஷனை பேஸ் பண்ணி ட்ராவல் ஆகும். The intensity of the reflected waves is neither decreased or nor increased. ஸோ வந்துட்டு அந்த reflected wave ஓட intensity வந்துட்டு
டிக்ரீஸும் ஆகாது இன்க்ரீஸும் ஆகாது. எந்த இன்டென்சிட்டியில் வந்துட்டு அது ட்ராவல் ஆச்சோ அதே இன்டென்சிட்டியில் தான் வந்துட்டு அது ரெஃப்ளெக்டும் ஆகும். பட் when the sound waves are reflected from the curved surface, ஆனால் வந்துட்டு ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் இருக்கும்போது இப்படி நடக்கலாம். ஆனால் வந்துட்டு curved surfaceல வந்துட்டு அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது the intensity of the reflected waves is changed. அதாவது ஒரு curved surfaceல ஒரு சவுண்ட் வேவ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அங்கே வந்துட்டு அந்த இன்டென்சிட்டி அந்த சவுண்ட் வேவோட இன்டென்சிட்டி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். When reflected from a convex surface, the reflected waves are diverged out. அதாவது வந்துட்டு கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் போயிட்டு அந்த வேவ்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அது டைவர்ஜ் ஆகிடும். இதுவே வந்துட்டு டைவர்ஜ்ட் அவுட் அண்ட் இன்டென்சிட்டி இஸ் டிக்ரீஸ். ஸோ கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் போயிட்டு ஒரு சவுண்ட் வேவ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த வேவ்ஸ் வந்துட்டு டைவர்ஜ் ஆகி அந்த வேவோட இன்டென்சிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிடும். சப்போஸ் அந்த சவுண்டு வந்துட்டு கான்கேவ் சர்ஃபேஸில், அதாவது when sound is reflected from a concave surface, the reflected waves are converged and focused at a point. So suppose அந்த sound wave வந்துட்டு கான்கேவ் சர்ஃபேஸில் வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அது கன்வர்ஜ் ஆகிட்டு அந்த பாயிண்டில் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகும். ஸோ the intensity of reflected waves in a is concentrated at a point. Parabolic surfaces are used when it is required to focus the sound at a particular point. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த சவுண்டு வேவ்ஸ் வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா பேரபோலிக் சர்ஃபேஸஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். Hence many halls are designed with parabolic reflecting surface. ஸோ அதனால தான் நிறைய மேரேஜ் ஹால்ஸ்லாம் வந்துட்டு எதனால் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேரபோலிக் சர்ஃபேஸில் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. In elliptical surface, sound from one focus will be reflected to the other focus no matter where it strikes a wall. ஸோ ஒரு எலிப்டிக்கல் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட், அதாவது ஒரு ஃபோக்கஸ் வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு ஃபோக்கஸ் மேலே தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அது வந்துட்டு இடையில வந்துட்டு எந்த வாலை ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ஒன், ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் பிளேன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கூட தேவையில்லை. கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் வந்துட்டு அந்த சவுண்டு வேவ் வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதான் வந்துட்டு இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டுனா என்ன, ரெஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் ரேர் அண்ட் மீடியம், ரெஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் டென்சர் மீடியம் அண்ட் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் த கர்வ்டு பிளைன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ வந்துட்டு 3 சப்டிவிஷன்ஸும் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டீட்டெயிலுமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இருக்கக்கூடிய 3rd and 4th டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 டீட்டெயில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.